அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரிடத்துல ஒரு காரியத்தை நம்ம கேட்கும் பொழுது அது தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக மட்டுமே அந்த காரியத்தை கர்த்தரால் வாய்க்க பண்ண முடியும். கர்த்தருக்கு சித்தம் இல்ல, கர்த்தருக்கு அது மகிமையை தராது, இல்ல கர்த்தருக்கு அருவருக்கத்தக்க ஒரு செய்கையா இருந்தா அந்த காரியத்தை நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கவும் முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு காரியத்தை நாம் தேவனிடத்தில் கேட்கும் பொழுது அதை தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக இருக்குமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த வசனத்தின் அடுத்த வசனத்தை நம்ம யோவான் 14:15 நம்ம வாசித்து பார்த்தோம். ஆனால் நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் தேவனிடத்தில் அன்பாக இருக்கும் பொழுது அவருடைய கற்பனைகளை, அவர் சொல்லி இருக்கிற கட்டளைகளை நம்ம கை கொள்ளும் பொழுது, அதாவது தேவனுடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கை நம்ம வாழும் பொழுது, நாம் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நம்ம ஜபங்களை ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் அதில் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு அநேகர் தங்களுடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாகவே ஜபங்களை ஏறெடுக்கிறாங்க. எனக்கு இது வேண்டும், என் குடும்பத்துல இது இருக்கு, என் பிள்ளைக்கு இது வேணும், இது என்னுடைய காரியம், சுயத்தின்படியே மாம்சத்தின்படியே நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். மாம்ச தேவைனா உலகத்திற்குரிய போராட்டங்கள். நிச்சயமா நம்மளுக்கு போராட்டங்கள் உண்டு, அதுல இருந்து நம்மளை விடுதலையாக்குவது சர்வ நிச்சயம். ஆனாலும் கூட அதை குறித்தே நம்ம ஜபித்து கொண்டே இராமல், நம்மளுக்கு ஒரு அழைப்பு இருக்கு, நம்மளுக்கு ஒரு தேடல் இருக்கு, தேவனுக்குள்ளாக நம்ம வளர்ந்து இருக்கிறோம், நம்ம ரட்சிக்கப்பட்டு இவ்வளவு நாள் ஆயிருக்கு. அது 1 மாதமோ 1 வருஷமோ இல்ல 10 வருடமோ எவ்வளவு நாட்களா இருந்தாலும், எவ்வளவு வருடங்களா இருந்தாலும் தேவன் நம்மை வைத்து அநேகருக்கு நேற்றைய தினத்துல கூட போதகர் பேசினது போல ஒளியாய் இருக்க விரும்புகிறார். நம்ம அநேகருக்கு நம்ம ஒளியா இருக்கணும். நம்ம பெற்றுக்கொண்ட ரட்சிப்ப ஆசீர்வாதத்தை மற்றவங்க பெறத்தக்கதாய் நம்முடைய ஜபத்துல நம்ம தரித்திருக்க வேண்டும். சுய விருப்பத்தையே நிறைவேற்றும்படியாக ஜபங்களை ஏறெடுக்கிறவர்களாய் நம்ம இருப்பதை தேவன் விருப்பப்படுகிற தேவன் அல்ல. ஆனால் தேவன் அவ்விதமான ஜபங்களுக்கு பதில் கொடுப்பதும் இல்லை. ஒருவேளை நாம் இஸ்ரவேல் ஜனங்களை போல மாம்ச உணவை இச்சித்து பெற்றுக்கொண்டதை போல ஆண்டவர் அவ்வளவு தூரம் அடிமைத்தனத்திலிருந்து வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆனா அந்த ஜனங்கள் காடையை கேட்டுக்கொண்டிருந்தாங்க, மாம்ச பிரியர்களாய். அவங்க தேவை அது இருந்தாலும் அதை கர்த்தர் கொடுத்தார். ஆனாலும் கூட அதுக்கு மேலான பல காரியங்கள், மாம்சத்துக்குரிய தேவைக்கு மேலான பல காரியங்களை, ஆவியின் வரங்களை நம்ம கேட்கணும். ஆண்டவருக்குள்ள இன்னும் ஐக்கியப்படுறது எப்படின்னு கேட்கணும். கர்த்தரை தேடுறது, அவரை நோக்கி பார்க்கிறது. சில பேர் கிருபைக்காகவே ஜபிப்பாங்க, எனக்கு இது கிடைச்சா போதும், அதுக்கப்புறம் ஆண்டரை மறந்துடுவாங்க. அப்படி இருக்கிறவர்களா நாம இருக்கக்கூடாது. நம்முடைய விண்ணப்பங்களை, கர்த்தருடைய விருப்பத்தின்படி நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுப்பது மிக நல்லது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது நம் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும் என்றும் நாம் அறிந்திருக்க வேண்டும். இதுதான் ஜெபிக்கும் முறையை குறித்து ஆண்டவர் என்னோடு பேசினது. 2வது காரியம், நம் ஜெபம் பண்ணும் பொழுது நம்ம எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு ஜெபமாக நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும் என்று பார்ப்போம். மார்க் 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நாம் அநேக சமயங்கள்ல ஜபிக்கிறோம், ஆனால் அந்த ஜபத்திற்கான பதிலை நம்ம பெற்றுக்கொள்வதில்லை. மேலும் நாம் ஜபித்த உடனே ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்றும் எண்ணுகிறோம். ஆனால் தேவன் நம்முடைய ஜபத்திற்கு எப்பொழுதும் எந்த விதத்தில் பதில் கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறார். அவருடைய ஞானத்திற்கு நாம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில பொறுமை மிகவும் அவசியமாய் இருக்கிறது என்பதை நாம் இப்பொழுது அறிந்து கொள்ள வேண்டும். பொறுமையோடு இருக்கணும். ஆண்டவர் கிட்ட சில ஜெப குறிப்புகளை, சில காரியங்களை குறிச்சு நம்ம ஜெபிச்சிட்டோம்னா அதை உடனே ஆண்டவர் நிறைவேற்றுவார் அப்படின்னு நம்ம காத்து கொண்டு இருந்தோமே, ஆனால் அது அப்படி நடக்காது. நிறைய காரியங்கள்ல ஆண்டவர் தாமதித்து தருகிறது உண்டு. அவருடைய வேலை வரும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் செய்வார். எப்படி தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினாரோ அப்படியாய்
அவருடைய வேளை வரவில்லை என்று மரியாள் இடத்துல சொன்னது போல, அப்படியாய் அவருடைய வேளை வரும் பொழுது நிச்சயமாய் நம்மளுக்கு பதில் அளிக்கிறவராய், அது அவருடைய மகிமைக்குரியதாய் அவருடைய சித்தமாய் இருந்தால், அவருடைய ஞானத்துக்கு எட்டினதாய் இருந்தால் அதை தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நாம் ஜெபிக்கிறோம், ஆனால் அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிப்பதும் இல்லை. நம்ம கிட்ட பொறுமையும் அவசியம். நம்ம விசுவாசம் பெரிய காரியத்தை ஆண்டவருடைய சமூகத்துல செய்யும் என்பதை நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய அவ்விசுவாசமே நம்முடைய ஜெபத்திற்கு முதல் தடையாக காணப்படுகிறது. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் நம்மோடு கூட பேசுகிறது. மேலும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம நம்புகிறோம் என்று சொன்னால் ஆண்டவரை நாம் நம்புகிறோம் என்ற அர்த்தம். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம நம்பணும். அவ்விசுவாசப்படாம, சந்தேகப்படாம, பொறுமையோடு நம்ம இருக்க வேண்டியது, ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் விசுவாசத்தோடும் பொறுமையோடும் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக அவரிடத்திலிருந்து பெரிய காரியங்களை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை நம்மிடத்துல அவ்விசுவாசம் இருக்கும் என்றால் அது நீங்கும்படியாகவும் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஜெபிக்க வேண்டும் என்பது அவசியம். பொறுமையாகவும் அவரிடத்தில் ஜெபிப்போம். அப்போது நம்முடைய ஜெபம் இனிமையானதாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை இப்ப வாசிப்போம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். 7வது வசனம், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சோ நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும்னா, எதை குறிச்சு கவலைப்படாம, எதை குறிச்சு நம்ம கலங்காம ஆண்டவருடைய சமூகத்துல எல்லா பாரத்தையும் இறக்கி வச்சுட்டு விண்ணப்பத்தோடும் ஸ்தோத்திரத்தோடு அவரை துதிக்க ஆரம்பிச்சிடணும், ஸ்தோத்திரிக்க ஆரம்பிக்கணும். அந்த நேரத்துல அந்த கட்டுகள், அந்த வலிகள், பாரங்க, எவ்வளவு ஹெவினஸ் நம்ம இருதயத்துல இருக்குதோ அதை எல்லாம் ஆண்டவர் எடுத்து போட சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஜெபம் என்பது மிக இனிமையான ஒரு காரியம். ஏனென்றால் நாம் ஜெபிக்கும் பொழுது தேவனோடு ஒரு நெருங்கிய தொடர்பிற்குள்ளாக நம்ம கடந்து செல்லுகிறோம். அவரோடு ஒரு ஐக்கியம் ஏற்படுது. அவர் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நம்மளுக்கு மாறுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அடுத்த காரியம் கருத்தான ஜெபம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான் என்று பார்க்கிறோம். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை என்று வேதத்தில் போட்டிருக்கிறது. அப்படியாய் இன்றைக்கு நம்முடைய ஜெபம் கருத்தாய் காணப்படுகிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில கருத்தான ஜெபமானது மறக்கப்பட்டு போன ஒன்றாக இருக்கிறது. நம்முடைய ஜெபங்களில் வெறும் அர்த்தமற்ற வார்த்தைகள், வீண் காரியங்களுக்குமே பயன்படுத்துகிறோம். அலட்டி கொள்ளுகிற ஜெபங்கள். ஒரு ஜெபம் பண்ணுவது எப்படி என்று இயேசு கிறிஸ்துவிடத்துல கேட்ட பொழுது, அலட்டி கொள்ளுகிற வார்த்தையினாலே மிகுதியான வார்த்தைகளை அதிகமா பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம, எதை குறிச்சு நம்ம ஜெபிக்கிறோமோ, எந்த பாரத்தை குறிச்சு ஜெபிக்கிறோமோ அந்த ஆழத்தை குறிச்சு மாத்திரம் நம்ம சொல்லுகிறவர்களா இருக்கணும். ஆண்டவருடைய அற்புதங்களை அறிக்கை செய்யணும். ஆண்டவருடைய வார்த்தையை கோடிட்டு காமிச்சு அறிக்கை செய்யும் பொழுது விடுதலைகள் பிறக்கும் என்பதை நாம அறிந்திருக்கிறவர்களா இருக்க வேண்டும். சோ வீண் காரியங்களுக்குமே நம்ம பயன்படுத்தாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியம். ஆகவேதான் நம்முடைய அநேக ஜெபங்களுக்கு பதிலை பெற்றுக்கொள்ளாமலும் இருக்கிறோம். ஏன் நான் ஜெபிக்கிறான எனக்கு இன்னும் பதில் கிடைக்கலன்னு நம்ம யோசித்தோமே, ஆனால் அந்த ஜெபம் கருத்தானதாக இல்லாதபடினாலே, காணப்படாதபடினாலே ஆண்டவரால பதில் கொடுக்க முடியாத சில நேரம் ஏற்படும். சோ நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்னா, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஜெபிக்கிறோம்னு ஆண்டவர் சொல்லல. நம்ம புலம்பனா கூட ஆண்டவர் கேட்டுக்கொள்வார். நம்முடைய கண்ணீரை ஜெபிக்க முடியாத நேரத்துல நம்முடைய கண்ணீரை கூட துருத்தியில எடுத்து வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்காய் மனதுருகுகிற தேவன் தான். ஆனாலும் நம்ம வீணான வார்த்தைகளையோ வீணான அலட்டி கொள்ளுகிற ஜெபங்களை செய்யாம இன்னும் கருத்தாய் ஜெபிக்கிற ஞானத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்ல வேண்டியது அவசியம். முதலாவது, நாம் ஏறெடுக்கிற ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும் என்பதில் உறுதித்தன்மை இருப்பதில்லை.
நம்ம கிட்ட கான்பிடன்ஸ் இல்ல, கண்டிப்பா ஆண்டவர் எனக்கு பதில் கொடுப்பார் என்ற விசுவாசம் நம்ம கிட்ட இருக்கணும். அந்த 100க்கு அதிபதி கிட்ட இருந்த விசுவாசம், அவனுடைய வேலையாள் சுகப்படுவான் என்று அவன் விசுவாசித்தபடினாலே, நீங்க ஒரு வார்த்தையை சொல்லுங்க, அது போதும், நீங்க வர வேண்டாம் ஆண்டவரே என்று இயேசு கிறிஸ்துவினிடம் அந்த 100க்கு அதிபதி சொன்னது போல உடனே அவன் சுகம் பெற்றான் என்று பார்த்தோம். நமக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கும், உறுதித்தன்மை இருக்கணும். நம்ம ஜெபத்துல ஜெபிக்கும் பொழுது அதை நிச்சயமாய் பெற்றுக்கொள்வோம். ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல போய் போஸ்ட் போடும்போது அது நம்ம சொல்ற அட்ரஸ்ல போகுது என்ற ஒரு கான்பிடன்ஸ் நம்மளுக்கு எப்படி ஏற்படுது? அற்ப மனுஷங்களை நம்ம விசுவாசிக்கிறோம், அவங்க கொண்டு போய் சேர்ப்பாங்க. அந்த டெக்னாலஜி மூலமா நம்மளுக்கு போயிடும், இல்ல யார் மூலமாவது அது போயிடும்ன்ற ஒரு கான்பிடன்ஸ் நம்மளுக்கு இருக்கும் பொழுது, நம்ம ஜெபத்திலும் நம்ம கேட்கிற காரியங்கள் கர்த்தருடைய மகிமைக்குரியதாய், கர்த்தருக்கு சித்தமானதாய் இருந்தா நிச்சயமாய் நம்ம பெற்றுக்கொள்வோம் என்று நம்ம உறுதியாய் நம்ம விசுவாசிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இரண்டாவது, நம் சுயத்தை நிறைவேற்றவே நம்முடைய ஜெபங்கள் காணப்படுகிறது. நம்முடைய காரியங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நம்முடைய காரியங்களையே குறித்து ஜெபித்துக் கொண்டிராமல், நம்ம போல மற்றவர்கள், தேவனை அறியாத ஜனங்கள், ஒருவேளை நம்ம குடும்பத்திலேயே ரட்சிக்கப்படாம இருக்கிறவங்க இருப்பாங்க, அவங்களுக்காக மன்றாடி ஜெபிக்கிறது, இல்ல மற்ற உறவுக்காரர்கள், அண்டை வீட்டார் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், யார் யார் இருக்கிறாங்களோ, ஜெபிக்க ஆண்டவர் உங்களுக்கு ஆவியானவர் ஏவுகிறாரோ அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களா, நம்ம சுயத்தை மாத்திரமே சொல்லி ஜெபிக்காம, நம்மளுடைய செல்ஃபிஷா நம்ம ஜெபிக்காம மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும். எலியா என்பவன் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன் என்று சொல்லப்படுகிறது. எலியா பல பாடுகளுக்கூடாக கஷ்டங்களை சகித்து வாழ்ந்த ஒரு எளிமையான மனுஷன். ஆனால் தேவன் அவரை ஒரு தீர்க்கதரிசியாக, ஆவியில் அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷனாய் ஆண்டவர் வைத்திருந்தார் என்றும் நம்ம பார்க்கிறோம். ஆனால் அவர் கர்த்தரை நோக்கி ஊக்கமாக ஜெபித்தவராகவும் காணப்பட்டார். அவருடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். சங்கீதம் 121:1 எப்படியாய் சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, நம்முடைய ஜெபம் பலவீனமாக காணப்படுவதற்கு காரணம், நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்திற்கு நேராக நம் கண்களை நம்ம ஏறெடுப்பதில்லை. ஏதோ நம்ம ஜெபிச்சுட்டு போயிடணும்னு நினைக்காம கருத்தாய் நம்ம ஜெபிக்கணும். அப்படி கருத்தான ஜெபம் மாத்திரமே வெற்றி உள்ள போருக்கு ஆதாரமாய் இருக்கிறது. நம்ம ஒரு போர் வீரர்களாய் கர்த்தருடைய சமூகத்துல நம்ம ஜெபிக்க வேண்டியது, கருத்தாய் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்குது. பிசாசை வெல்லக்கூடியதும் கருத்தாய் ஜெபிக்கக்கூடிய ஜெபமே என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்பதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அடுத்த காரியம், நீதிமான்கள் செய்யும் ஜெபம். நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் என்று சங்கீதம் 34:17 நம்மோடு கூட பேசுகிறது. நீதிமான்கள் எப்பொழுதும் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் இருக்கிறவர்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தேவனை அண்டிக் கொள்ளும்படியாக எப்பொழுதும் அவரை துணையாக கொண்டவர்கள். நாமளும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். நீதிமான்கள் எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. நம்மளும் ஜெபிக்கிறவர்கள். சோ நம்மளும் நீதிமான்களா இருக்கிறோம். தேவனை சார்ந்து கொள்வதே ஒரு நல்ல ஒரு ஜெப வாழ்க்கையா இருக்கிறது. தேவனை முற்றிலும் சார்ந்து வாழ்வதே ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை. தேவனை சார்ந்து வாழ்கிறதையே ஆண்டவர் விரும்புகிறார். நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது தேவன் அதை கேட்கிறார் என்று வேதம் நம்மளுக்கு சொல்லுகிறது. நம்முடைய தேவன் நம் ஜெபத்தை கேட்கிறவராய், இவ்விதமான ஒரு அருமையான தேவன் நமக்கு உண்டு என்பதை நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பை நம்ம ருசித்து பார்க்கிறவர்களாய் இருக்கணும். அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நம்மை நீங்களாக்கி விடுகிறவராய் இருக்கிறாய் என்று வேதம் நம்மோடு கூட சொல்லுகிறதே. நம்முடைய ஞானம் ஒன்றும் இல்லை, நம்மளுடைய பராக்கிரமத்தினால் ஒண்ணு இல்லை, தேவ ஆவியானவராலே நம்மளுக்கு ஒத்தாசை வருகிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அநேக வேளைகள்ல நம்ம உபத்திரங்கள், பாடுகளை சந்திக்கும் பொழுது நாம் தேவனை நோக்கி கூப்பிட தவறி விடுகிறோம். அந்த உபத்திரவத்தையே பார்த்து, அந்த போராட்டத்தையே பார்த்து, அதுலயே போக்கஸ் பண்ணி அதுலயே மன்றாடி கொண்டு இருப்போம். ஆனா அருமையான தேவன் நம்மோடு இருக்கிறாரே என்று நம்ம அதை மறந்து விடுகிறோம். சோ அருமையானவர்களை, நீங்க அப்பொழுது நம்முடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நெருக்கங்களுக்கும் நம்மை நீங்களாக்கி விடுவிப்பார் என்பதை நம்ம முழுமையாய் விசுவாசித்து தேவனையே நாம பற்றி கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு நல்ல ஒரு ஜெப வாழ்க்கையாக இருக்கும். அவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நம்மை தாழ்த்தி அவரை நோக்கி நம்ம பார்த்தோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியம் செய்கிறவராய் இருக்கிறார். ஜெபத்தில் பிரியப்படுகிற தேவன். அடுத்த காரியம், துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாயிருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். நீதிமொழிகள் 15:29 அப்படியாய் கூறுகிறது. தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் என்று வேதம் முழுவதுமாய் நம்ம பார்க்கிறோம். மெய்யாகவே ஆண்டவர் நம்முடைய
பிள்ளைகளின் ஜெபத்தை கேட்கிறார். தம்முடைய பிள்ளைகளின் ஜெபத்தை கேட்கிறார். அவருடைய வாழ்க்கையில நம்ம கூப்பிடும் பொழுது அதை கேட்டு அவர் பதிலளிக்கிறவராய் இருக்கிறார். அவர்களை தேவன் நீதிமான்களாக நம்மளை மாற்றுகிறவராகவும் இருக்கிறார். பாவிகளாய் இருந்த நம்மள தேவன் அவருடைய கிருபை நிமித்தமா, அவருடைய இரத்தத்தின் நிமித்தமா, விலையேற பெற்ற இரத்தத்தின் மூலமாக பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். இவ்விதமாய் கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கும் செவி கொடாமல் இருப்பாரா? நம்மளை அவ்வளவாய் தேவன் நேசிக்கிறார். நீதிமொழிகள் 15:8 சொல்லுகிறது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம் என்று சொல்லப்படுகிறது. தேவன் ஜெபத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, அதன் பேரில் அவர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவர் அதை அக்கறையோடு கேட்டு அதற்கு பதில் அளிக்கக்கூடிய விதத்தில் அவர் விருப்பத்தை, அவர் சித்தத்தை அவர் நம்மளுக்கு தெரியப்படுத்துகிறார். அப்படியானா நம்ம நம்பிக்கையோடு கூட தேவனிடத்தில் ஜெபிப்போமே ஆனால் நிச்சயமாக நமக்கு பதில் அளிப்பார் என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. சங்கீதம் 134:15 அப்படியாய் நம்மோடு கூட பேசுகிறதே. ஆகவே நீதிமான்களின் பேரில் அவருடைய பார்வை நோக்கமாக இருந்து அவர்களை வழி நடத்தவும் அவர்களுக்கு உதவி செய்யவும் ஆண்டவர் விருப்பமுள்ளவராகவே இருக்கிறார். அவருடைய செவிகள் அவர்களுக்காக திறந்து இருக்கிறது. சோ நம்ம நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கும் பொழுது உன்னதமான நம்பிக்கைக்குரிய காரியமாக இது இருக்கிறது என்று வேதம் நம்மளுக்கு சொல்லுகிறது. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய விருப்பத்தின்படி தேவன் நம்முடைய கூப்பிடுதலை கேட்டு கர்த்தர் நிச்சயமாய் பலன் அளிக்கிறவராய், பதில் அளிக்கிறவராய், நம்மை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். வாழ்க்கையில நீங்க தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்களுக்கு செவி கொடுத்து அவர் உங்களை ரட்சிப்பார். உங்களுடைய நம்பிக்கையில நீங்க இன்னும் அதிகமாய் உறுதியாய் கர்த்தரை பற்றி கொண்டு வாழும் பொழுது கர்த்தர் பெரிய காரியம் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அடுத்த காரியம், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும். லூக்கா 18:1 சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில பிசாசின் வல்லமையினால செயல்படுத்தும் கருவி சோர்ந்து போகுதல். பிசாசு செயல்படுத்தக்கூடிய ஒரே வல்லமையான காரியம் நம்ம சோர்வடைகிறதுதான். நாம் சோர்வு அடைந்தோமே ஆனால் நம்முடைய ஜெப வாழ்க்கை குறைந்து விடும் என்று அவன் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். ஒரு காலம் நாம் சோர்வுக்கு இடம் கொடாதபடிக்கு, சோர்ந்து போகாமல் நாம் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. ஜாக்கிரதையாய் நம்ம இருக்கணும். பிசாசால் வஞ்சிக்கப்படாதபடிக்கு நாளைக்கு ஜெபிக்கலாம், நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று நம்ம அந்த ஜெபத்தை நம்ம தள்ளி வைக்காம கர்த்தர் சமூகத்துல முழு இருதயத்தோடு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க வேண்டியது மிக அவசியமாய் இருக்கு. இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம ஐக்கியம் உள்ளவர்களாய் அவரோடு கூட நம்முடைய எல்லா காரியங்களையும் பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு ஜெபம் நம்மளிடத்துல காணப்பட வேண்டும். நம்முடைய சோர்வையும் கூட அவரிடத்தில் எடுத்து சொல்லி, ஆண்டவரே இந்த சோர்வை எடுத்து போடுங்க, நான் உங்ககிட்ட கூப்பிட முடியல, இல்ல சாமுவேலை போல படுத்து கொண்டே கூட ஜெபித்தா கூட ஆண்டவர் கேட்கிறவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்படியாய் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார் என்று சங்கீதம் 55 சொல்லப்படுகிறதே. ஜீவனுள்ள நம் தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. அவர் நிச்சயமாய் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் அளிக்கிறவராய் இருக்கிறார் என்பதுல சந்தேகமே இல்லை. ஏனென்றால் தேவனே சொல்லி இருக்கிறாரே, அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று எரேமியா சொல்லுகிறபடி நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராய், நம்ம சோர்ந்து போனாலும் நம்மளுக்கு உத்வேகத்தை கொடுத்து நம்ம எழும்பி கர்த்தருக்காக பிரகாசிக்கிறவர்களாய், நம்மளை கர்த்தர் உற்சாகப்படுத்துகிறவராய் இந்த வேளையில இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஜெபத்தில் மாத்திரம் நம்ம சோர்வடையாதபடிக்கு, அதற்கு அனுமதி கொடுக்காதபடிக்கு நம்ம உறுதியா இருக்கணும். பவுல் சொல்லுகிறது போல இடைவிடாமல் நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கிறது. தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையில ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டும் என்பது மிகவும் அவசியமா இருக்கு. தேவனிடத்தில் எப்பொழுதும் போக்கிலும் வரத்திலும் இடைவிடாமல் நம் இருதயத்தை ஊற்றி ஜெபத்துல நம்ம மன்றாடணும். என்ன பிரச்சனையோ போராட்டமோ மனுஷனோட போராடாம, பிசாசோட போராடாம ஜெபத்துல தேவனிடத்துல அதை ஒப்புவிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ரோமர் 12:12 சொல்லுகிறதே, நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள்,
ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி ஜெபத்தில் நாம் உறுதியாய் தரித்து கொள்ள வேண்டும். நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஆயுதமே ஜெபம் மட்டும்தான். ஜபித்து கொண்டே இருந்தாதான் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற பிசாசின் கட்டுகள் விடுதலை ஆக்கப்படும், நோய்கள் ஓடும், பேய்கள் ஓடும். எல்லாத்துலயும் ஒரு 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 பதில் கிடைக்கணும்னா, ஒரு குழப்பமான சூழ்நிலையில ஒரு பதில் கிடைக்கணும்னா கூட ஜெபம் ஒன்றுதான் நம்மளுடைய ஆயுதமா இருக்கு. கர்த்தரோடு தொடர்பு கொள்ளக்கூடிய, ஐக்கியப்படக்கூடிய ஒரே வழியும் ஜெபமாய் இருக்கிறபடினால் நம்ம உலக மனுஷர்களிடத்துல அன்பு கூறுகிறோம், அவங்க கிட்ட ஐக்கியப்படுகிறோம், அவங்க கிட்ட ஒரு அன்பை எதிர்பார்க்கிறோம். அன்பா இருக்க மாட்டாங்களா, நம்மோட பேச மாட்டாங்களான்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா பரம தகப்பன் நம்மோடு பேச அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். எந்த வேளையிலும் எப்பொழுதும் அவர் நமக்காக காத்து கொண்டு இருக்கிறார். என் பிள்ளை என்கிட்ட பேசாதா, என் பிள்ளை என்னோடு கூட என்கிட்ட ஜெபம் பண்ணாதா, அழுது கொண்டே இருக்கே, என்கிட்ட பேசாதா, என்கிட்ட அந்த கவலையை சொல்லாதா என்று ஆண்டவர் காத்து கொண்டு இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த ஜீவனுள்ள தேவனோடு கொண்டிருக்கும் ஐக்கியத்தின் மிக முக்கியமான ஒரு செயல் ஜெபமாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஜெபத்தில் ஒரு நாளும் நம்ம பின்வாங்கி போகக்கூடாது. பிசாசுக்கு நம்ம இடம் கொடுத்துடவே கூடாது என்பதுல எச்சரிக்கையாய் நம்ம இந்த கடைசி காலத்துல பல வஞ்சனையுள்ள கிருபை குறித்த பல போதகங்கள் கொண்டிருக்கிறபடினாலே கேட்கலனாலும் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுப்பார் என்றெல்லாம் தவறுதலான பல தீர்க்க தரிசனங்களை பொய் தீர்க்க தரிசனங்களை சொல்லிக் கொண்டு இருக்கிறாங்க. அதுல எல்லாம் ஜனங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு நம்முடைய ஒரே வேலை வேதத்தை வாசிப்பதும், தேவனோடு கூட ஜெபித்து ஆராதித்து ஆண்டவரோடு கூட நம்ம ஒரு கனெக்ஷன்ல இருந்தா மட்டுமே இந்த பொல்லாப்பின் பிசாசின் வல்லமைகள்ல, வஞ்சிக்கிற ஆவிகள்ல, ஞானமாய் நம்ம கிட்ட பொய்யை திணிக்க நினைக்கிற காரியங்கள்ல இருந்து நம்முடைய ஆத்மாவை நம்ம தப்புவித்துக் கொள்ள முடியும். இறுதியாக ஜெபத்தை கேட்கிற தேவன் நம்முடைய தேவன். சங்கீதம் 66:19 இப்படியாய் சொல்லுகிறது, மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நம்பிக்கையான வசனம் இது. ஆண்டவர் எப்படி சொல்கிறார், மெய்யா எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நாம் அநேக சமயங்கள்ல ஜெபிக்கிறோம், ஆனாலும் நாம் தேவன் ஜெபிப்பதற்கு பதில் அளிப்பாரா இல்லையா என்று அநேக வேளைகள்ல பயத்தோடும் கலக்கத்தோடும் காணப்படுகிறோம். அந்த பயம் நம்மளுக்கு தேவையே இல்லை. ஆண்டவருக்கு அது சித்தமா இருந்தா, அது ஒரு நேர்மையான காரியமாய் நீதியான காரியமாய் இருந்தா நிச்சயமா ஆண்டவர் அதை நம்மளுக்கு வாய்க்க செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை ஆண்டவருக்கு அது சித்தம் இல்லைன்னா அதுதான் நன்மை என்று நம்ம கருதி கொள்ளணும். நம்ம வேண்டிக் கொள்கிற ஒரு காரியம் நம்மளுக்கு கிடைக்கலனா அது நன்மை, இதுதான் நம்மளுக்கு நடந்தது நன்மை, ஆண்டவர் நம்மளை தப்பு வச்சிருக்கார், ஏதோ ஒரு ஆபத்தான காரியத்திலிருந்து நம்மளை ஆண்டவர் காப்பாத்தி இருக்கிறார் என்று நம்ம அறிந்து கொள்ளணும். ஆனால் சங்கீதக்காரன் உறுதியான இந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தி தேவன் ஜெபத்தை கேட்டு பதிலளிப்பார் என்று சொல்லுகிறார். அது சந்தேகமில்லை என்று அறிக்கையிடுகிறார். அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன் என்பதை வேதம் தெளிவாக நம்மளுக்கு சொல்லுகிறது. ஆகவே நாம் ஜெபத்தை விட்டு விடாமல் அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்குமா இல்லையா என்று அவ்விசுவாசப்படாமல் விசுவாசத்தோடு ஜெபத்தில் தேவனை சேர கடவும். ஒருவேளை நமக்கு அவ்விசுவாசமான பயமோ இல்ல அந்த மாதிரி சிந்தனைகள், அவ்விசுவாச சிந்தனைகள், சந்தேகப்படுகிற சிந்தனைகள் இருந்தா ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே இந்த அவ்விசுவாசத்தை மன்னிங்க ஆண்டவரே என்று நம்ம மன்றாடினோமே ஆனால் நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் அளிப்பார். நம்மளை விடுதலையாக்கி எல்லா சந்தேகங்களையும் ஆண்டவர் எடுத்து போட்டு கர்த்தர் நம்மளுக்கு விடை அளிக்கிறவராய், நம் விண்ணப்பத்தை கேட்கிறவராய், நம்முடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவராய் இருக்கிறார் என்று வேதம் நம்மளுக்கு சொல்லுகிறது. ஆகவே நாம் நம்முடைய ஜெபத்தை குறித்த காரியத்தை அறிக்கை செய்வோம். நம்முடைய வாயினாலும் நாவினாலும் நாம் அறிக்கை செய்யும்படியாக நம்முடைய விசுவாசத்தை நம்ம உறுதிப்படுத்துவோம். மேலும் கர்த்தர் என் சத்தத்தை என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுவேன், அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ளுவேன் என்று சங்கீதம் 116 சங்கீதக்காரனுடைய ஜெபங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பாதி புலம்பலும் மன்றாட்டுமா இருக்கும். ஆனாலும் கூட நீங்க பாத்தீங்கன்னா பவுல் ராஜா கிட்ட இருந்து அவரை தப்புவித்த தேவன் எத்தனை காரியத்துல இருந்து அவனை தப்புவித்திருக்கார். அவன் பாவம் செய்தவனாகவும் இருந்திருக்கிறான். ஆனாலும் கூட தாவீதின் குமாரன் என்று இயேசு கிறிஸ்து அழைக்கப்படுகிறார் என்றால் அவன் எவ்வளவு விசேஷித்தவனா இருந்திருப்பான். அப்ப அவனுடைய ஜெப வாழ்க்கை இது ஆண்டவரோடு ஒரு ஐக்கியப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருந்தபடினாலதான் தாவீதின் குமாரன் என்ற ஸ்தானத்தை இயேசு கிறிஸ்துவாகிய ஆண்டவருக்கே
அவருக்கு அந்த நாமத்தை கொடுத்திருக்கிறாரானால் அப்ப தாவீது எவ்வளவு விசேஷித்தவனாய் கர்த்தருடைய சமூகத்துல இருப்பான் என்று நம்ம யோசித்து பார்க்கணும். சோ நம்ம சங்கீதக்காரனை போல விசுவாசம் உள்ளவனா எதுவா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட சொல்றது, எதுவா இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நம்ம சொல்றது போல மனுஷ உதவியை நம்ம நாடாம ஆண்டவரோட உதவியை நம்ம காணாமல் விசுவாசிக்கிற நாம பாக்கியவான்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும். சோ ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோட இருக்காரு, நமக்குள்ளேயே இருக்கார். நம்ம ஆத்மாவை பலப்படுத்துவார். நம்ம சரீரம் நொடிந்து போயிருக்கலாம், நம்ம சரீரம் கஷ்டப்படலாம், கவலைப்படலாம், வேதனைப்படலாம், நோயிலையோ இல்ல மன கஷ்டத்திலேயோ இல்ல ஏதாவது ஒரு உறவுகள் நம்ம காயப்படுத்துறதுனால இல்ல சூழ்நிலைகளை பார்த்து நம்ம கவலைப்படுறதுனால நம்ம இருதயம் நம்ம சரீரங்கள் ரொம்ப பலவீனமா காணப்படலாம். ஆனால் தேவன், நமக்குள் இருக்கிற தேவன் பெரியவராய் இருக்கிறார். உலகத்தை இருப்பவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிற தேவன் பெரியவராய் இருக்கிறபடினால நம்ம விசுவாசத்தோடு ஜெபிப்பதை விட்டு விடாமல் ஜெபத்திற்கு பதில் அளிப்பார் என்று உறுதியாக நம்ம தரித்து கொள்ளுவோம். கர்த்தர் நிச்சயம் நமக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நிச்சயம் முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவர் நம்மோடு கூட இந்த நேரத்துல பேசுகிறார். அதே போல இந்த நேரத்திலும் கூட ஒரு சின்ன ஒரு கதையை உங்களுக்கு சொல்லி உங்களை தேற்ற விரும்புகிறேன். ஜெபத்தை முக்கியத்துவத்தை குறித்ததான ஒரு கதையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஜெபசீலன் என்று ஒருவன் இருந்தானாம். இந்த கதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க கூடும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை தெரியலன்னா இப்ப நான் சொல்றேன். ஜெபசீலன் ஒருவன் இருந்தானாம். அவன் பேருக்கேற்ப அவன் ஒரு ஜெப வீரனாக காணப்பட்டான். பக்தி வைராகியம் நிறைந்த கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவனாய் இருந்தான் என்று பார்க்கிறோம். தன் குடும்பத்தோடு மலை அடிவாரத்தில் கிராமம் ஒன்றில் குடியிருந்தான் என்று பார்க்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாட்கள் எல்லா நாளிலும் மலையில் ஏறி விறகுகளை வெட்டி தனது இரட்டை மாடுகளை கொண்டு விறகை மாட்டு வண்டியில் ஏற்றி வந்து பக்கத்து கிராமத்தில் விற்று தனது குடும்பத்தை நடத்தி வந்தான் என்று பார்க்கிறோம். ஒரு நாள் வழக்கம் போல விறகை அவன் வெட்டி தன் வண்டியில் ஏற்றி கொண்டு போக புறப்பட்டான். திடீரென்று பார்த்தால் பயங்கர மழை பெஞ்சுச்சான். சற்று நேரம் மழைக்கு ஒதுங்கி விட்டு வண்டியை நம்ம ஓட்டி கொண்டு செல்வோம் அப்படின்னு அவன் யோசிச்சான். வழியில சக்கரம் வேற சேறு நிறைந்த இடத்துல போனதுனால அந்த சேறு நிறைந்த ஒரு குழியில மாட்டிக்கொண்டது. அதனால என்ன ஆச்சு, வண்டி வெளியே வரவே முடியாதபடிக்கு அந்த மாடுகளை எவ்வளவோ முயற்சித்து பார்க்கிறான். அந்த மாடுகளை முடுக்கி விட்டான். ஆனாலும் வண்டியை வெளியே எடுக்க முடியவில்லை என்று பார்க்கிறோம். உடனே கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்து விட்டான். ஜெபித்து விட்டு வண்டியை ஓட்டி விடலாம் என்ற ஒரு கான்பிடன்ஸ் அவன் கிட்ட வந்துருச்சு. ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. நிச்சயமா ஆண்டு நம்மளுடைய ஜெபத்தை கேட்பாரு அப்படின்னு ஒரு கான்பிடன்ஸ் வந்துருச்சு. அதனால மாடுகளை அதட்டினான் என்று பார்க்கிறோம். இப்போதும் வண்டி ஒரு அடி கூட நகரவே இல்லையா. மீண்டும் ஒரு முறை ஜெபித்தான். பலன் இல்லை. ஆனாலும் ஒரு முறை மன்றாடி ஜெபிக்கிறான், ஆண்டவரே எனக்கு எப்படியாவது உதவி செய்யும் என்று. அப்பையும் அந்த வண்டி நகரவே இல்லை. மூன்றாவது முறை, என்ன ஆண்டவரே, நான் உங்க பிள்ளை தானே, நான் உங்ககிட்ட ஜெபிச்சேன்ல, எதை கேட்டாலும் கொடுப்பேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, நான் 2 தடவை ஜெபிச்சிட்டேனே, ஆனாலும் வண்டி வெளியே வரவே இல்லையே என்று கூறி புலம்பிக் கொண்டிருந்தான். ஆண்டவர் சொன்னாராம், ஜெயசீலன், நீ ஒரு ஜெப வீரன் என்கிறது உண்மைதான். நான் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன் என்பதும் உண்மைதான். ஆனால் உன்னுடைய முயற்சி வேண்டும். நீ முயற்சி பண்ண வேண்டும். நீ பிரயாசப்படணும். பிரயாசம் இல்லாத விசுவாசம் வீண் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம விசுவாசிக்காம பிரயாசப்படாம ஒரு எஃபோர்ட் நம்ம பக்கத்துல இருந்து நம்ம போடாம ஆண்டவர் கிரியை செய்ய முடியாது. நீ இப்பொழுதே போய் குழியில் மாட்டி இருக்கிற சக்கரத்தை இழு, நான் உனக்கு உதவி செய்வேன் ஆண்டவர் சொன்னாராம். அப்படியே ஜெயசீலன் சக்கரத்தை இழுக்க முயற்சித்த போது ஆண்டவருடைய உதவியால் கரமும் அவனோடு கூட இணைந்து செயல்பட்டது என்று இந்த கதையில நம்ம பார்க்கிறோம். வண்டி குழியை விட்டு வெளியே வந்தது. ஜெபசீலன் ஆண்டவருக்கு நன்றி கூறி வண்டியை ஓட்டி சென்றான். நல்ல ஒரு அப்படியே ஓட்டி சென்று நிம்மதியா அவன் வீடு போய் சேர்ந்தான் என்று பார்க்கிறோம். சோ அப்படியாய் நல்ல ஒரு பாடத்தை இந்த காரியத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும். நம்ம நல்லா கவனிச்சு நீங்க பாத்தீங்கன்னா, நம்முடைய ஜெபம் கேட்கப்படணும்னா நாம செய்ய வேண்டிய வேலையை நாம செய்ய வேண்டும். அப்பதான் தேவன் செய்ய வேண்டிய வேலையை தேவன் செய்வார். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். வேலையாட்கள் ஜாடியில தண்ணீரை நிரப்பினதால் தான் இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சரசமாக மாற்ற முடிந்தது.
அவங்க வேலையாட்கள் அந்த மாதிரி பண்ணலைன்னா ஆண்டவரால மாற்ற முடிந்திருக்காது. அதே போல நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம நிறைய நேரங்கள்ல தேவனே நம்ம தண்ணீரை ஊத்தி அவரே திராட்சை ரசத்தை மாற்ற வேண்டும் என்று நம்ம எண்ணுகிறோம். எல்லாமே ஆண்டவரே செய்யணும் அப்படி நம்ம எண்ணுகிற காரியம் தவறான ஒரு காரியம். அதே போல நாகாமான் யோர்தானில் போய் முங்கினால்தான் குஷ்டரோகம் போகும் என்று சரியாகும் என்று 10 குஷ்டரோகிகள் ஆசாரியர்கிட்ட காண்பிக்க போனாதான் சுகமாவார்கள் என்றும் நம்ம பார்க்கிறோம். சோ அது போல நம்ம ஒரு முயற்சி, ஒரு எஃபர்ட், விசுவாசத்தோடு நம்ம முயற்சி பண்ணாதான், ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாதான் ஆண்டவர்கிட்ட ரட்சிப்பும் கிடைக்கும். ஆண்டவர் நம்ம விசுவாசிச்சாதான் நம்ம ரட்சிக்கவும் படுவோம். நம்முடைய ஜெபங்களும் விசுவாசத்தின் பேர்ல தான் கேட்கப்பட்டு பதிலளிக்கப்படும். அதே போல 5 அப்பம் 2 மீன்களை இயேசு கிறிஸ்துவிடத்துல அந்த சிறுவன் கொண்டு வந்து கொடுத்ததுனாலதான் 5000 புருஷங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை ஆண்டவரால் அற்புதமாக கொண்டு வர முடிஞ்சது. இன்னும் நிறைய உதாரணம் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில கூட எடுத்து சொல்லலாம், வேதத்துல இருந்து சொல்லலாம். சோ நம்ம மறந்து விடக்கூடாது. நாம செய்ய வேண்டிய வேலையை நாம செய்ய வேண்டும். நம்முடைய விசுவாசத்தை நாம காத்து கொண்டு அதுல நம்ம உறுதியாய் தரித்திருந்தோமே ஆனால் அதை நம்ம வெளிப்படுத்தும் பொழுது தேவ சமூகத்துல கர்த்தர் மற்றவற்றை எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். அவர் கிரியை செய்வது அதிக நிச்சயமா இருக்கிறது என்று பார்க்கிறோம். நாம இந்த நேரத்துல ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, அப்பா தகப்பனே, பரம தகப்பனே, ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரை ஜெபத்தை குறித்ததான அப்பா உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தின் மூலமாய் நாங்கள் அறிந்து கொண்ட கிருபைகளுக்காக நெஞ்சோடு துதிக்கிறோம் ராஜா. அப்பா ஆண்டவரே, நாங்கள் உடனே ஜெபித்து விட்ட உடனே நாங்கள் பதில் கிடைக்க வேண்டும் என்று இந்த ஜெபசீலன் என்ற இந்த கதையில நாங்க பார்க்கிற இந்த நபரை போல இல்லாம அப்பா நாங்க முழு இருதயத்தோட ராஜா நோக்கி நாங்கள் பார்த்து காத்திருக்கிறவர்களாய், சில கிருபைகள் காத்திருப்பின் மூலமாய் தான் கிடைக்கும் என்பதுல நாங்கள் உறுதியாய் தரித்திருக்கணும். சில நேரங்கள்ல கர்த்தர் தாமதிப்பார், சில சோதனைக்கு உட்படுத்துவார். ஆனாலும் கூட கர்த்தர் எங்களுடைய ஜெபங்கள் எல்லாவற்றையும் நீர் கேட்கிறவராய் இருக்கிறேன். ஒன்றையும் நீர் புறமே தள்ளுகிற தேவன் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்படியாய் நீர் பெரிய காரியம் செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நேரத்திலும் கூட இங்க கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னோடு தேவன் பேசினது போல அப்பா அவர்களோடு நீர் பேசி இருக்கிறேன், நீர் வெளிப்பட்டு இருக்கிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்பா நீர் ஆண்டவரை மகிமை அடையும்படியாய் ஆண்டவரை இந்த வார்த்தையும் கரங்கள் ஒப்பு கொடுக்கிற அற்புத காரியம் செய்யுங்க. உறுதியாய் ஆண்டவரை நாங்கள் நம்பிக்கையில் தரித்திருக்கவும், உறுதியாய் பற்றி இருக்கவும் ஆண்டவரை ரோமர் 12:12 சொல்லுகிறதுபடி ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஜெபமே ஜெயம் என்று சில பேர் சொல்லுகிறது போலப்பா நாங்க ஜெபத்தினாலே இந்த போர்ல, இந்த வாழ்க்கை என்னும் போர்ல நாங்கள் ஜெயம் எடுக்கிற ஜெப வீரர்களாய் நாங்கள் எழும்ப உதவி செய்யுங்க. அப்பா இந்த காரியங்கள்ல நாங்கள் வெற்றியை காணத்தக்கதாய் நீங்க விசுவாசத்தினாலே நாங்கள் கிருபையை பெற்றுக்கொண்டு அநேகர் ரட்சிப்பு அடைய, அநேகருடைய வாழ்க்கையில நாங்கள் ஆசீர்வாதமாய் ஒளியாய் பிரகாசிக்க உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே எங்க முயற்சிகள் வீணாக கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் துவண்டு போகக்கூடாது. சோர்ந்து போகாமல் ஜெபிக்க உதவி செய்யுங்க. காத்திருக்கும் பொழுது கழுகுகளை போல நாங்கள் சட்டைகளை அடித்துக் கொண்டு எழும்புவோம் என்று வேதம் சொல்லுகிறதே. அப்பா காத்திருக்கிறவர்கள் இளைப்படையாதபடிக்கு தேவனே நீர் அவர்களை அப்பா அப்படியாய் பெரிதாய் நீர் உயர்த்த போகிறதீர் என்று உணர்ந்து கொள்ள உதவி செய்யுங்க. காத்திருக்க வைக்கிறார்னா பெரிய ஆசீர்வாதம் வருதுன்னு அர்த்தம் என்று நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாய் தேவனே நீங்க கிருபை செய்யும்படியாய் இந்த நேரத்துல பாதப்படியில எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நெடுங்காலமாய் காத்திருப்பது அப்பா இருதயத்தை இழக பண்ணும், ஆனா விரும்பினது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சத்தை போல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரை நீர் எங்களுக்கு தரப்போகிற கிருபைகள் பெரிதாய் இருக்கிறது. எங்களுக்காக இந்த திட்டம் பண்ணின காரியங்கள் பெரிதாய் இருக்கிறது. நிச்சயமாய் ஆண்டவர் பதில் கொடுக்கிற தேவனாய், நிச்சயமாய் எங்களுடைய நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ள சித்தமுள்ளவராய் இருக்கிறதற்காக ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. நீர் அப்படியா இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கரங்கள் ஒப்பு கொடுத்து சகல துதி கன மகிமை அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்தின் பேரில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.